ஏன்பா என்ன ஆச்சு? ஏன்பா இப்படி பேசுற? கீர்த்தனா எதுவும் சொன்னாளா? சென்ன போறேன்னு ஏண்ட பொய் சொல்லிட்டு அங்க வந்திருக்கான் யாரு சொல்லி கொடுத்தது அவனுக்கு? இருப்பா, பெஸ்ட் கோவப்படமா பேசு. நீ சொல்லிதான் எனக்கு இது தெரியும். அவங்க என்ன சின்ன பிள்ளைகளா சொல்லி தரதுக்கு? ஏன் பிள்ளை சின்ன பிள்ளைதான். அண்ணி உங்க மக வீட்டுக்கு வந்து ஒரு வேலை பாக்குறாளா, போகும்போது போயிட்டு வரேன்னு கூட சொல்ல. சரிப்பா, நான் என்னன்னு கேக்குறேன். கேளுங்க கேளுங்க, இப்பவே கேளுங்க. நல்லா மண்டையில உரைக்கிற மாதிரி கேளுங்க. ஏங்க உங்க பொண்ணு ஒரு வேலை கூட பண்ணலையா? அப்புறம் போயிட்டு வரேன்னு கூட சொல்லலையா? இங்க வந்தது கூட போய் சொல்லிட்டு வந்திருக்காங்களா? அப்படியா? கீர்த்தனாக்கு போன் போடு இப்ப. சரி. ஹலோ கீர்த்தனா, சொல்லுங்க அம்மா. கீர்த்தனா, என்னப்பா உங்க மாமி எனக்கு போன் போட்டு டென்ஷனா பேசுறாங்க. என்ன பண்ணிட்டு வந்த அவங்க வீட்ல? நான் என்னம்மா பண்ண போறேன்? ஏன் என்ன சொன்னாங்க அவங்க? நீ வேலை பாக்கலையா? அப்புறம் பொய் சொல்லிட்டு தான் இங்க வந்தியா நீ? அம்மா யாரு பேச்சையாவது கேட்டு ஏண்ட பேசாதீங்க. நானே இங்க கடுப்புல இருக்கேன். அவர் அவங்க அம்மாட ஏதாவது சொல்லிருப்பாரு. என்னமோப்பா, நான் என்ன சொல்லன்னு தெரியல. இந்தா உங்க அப்பாடா பேசு. சொல்லுடா. அப்பா நான் ஒன்னும் பண்ணலப்பா. சரி விடுடா. நீ சாப்பிட்டியா? மாப்பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தியா? சாப்பிட்டேன். அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன். ராஜு அம்மா கீர்த்தனா அம்மாட்ட கோவமா பேச, கீர்த்தனா அம்மா கீர்த்தனாட்ட பேச. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம்.